இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கும்பகோணம் மூப்பக்கோயில் பகுதியில் உள்ள பாபு செட்டி குளத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த மாநகராட்சி வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருடன் வீடுகளை இடிக்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம். தற்போதைய சூழல் என்ன? நிச்சயமாக கும்பகோணம் பகுதியில் உள்ள நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பதாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது இதனை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இதன்படி கும்பகோணம் மாநகரில் உள்ள பல வாய்க்கால்கள் குளங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இன்று கும்பகோணம் மூப்பக்கோயில் பகுதியில் உள்ள பாபுச்செட்டி குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஜேசிபி இயந்திரத்துடன் மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் அப்பகுதிக்கு வந்தனர். அந்த பகுதியில் குடியிருக்கும் மக்கள் இந்த வீடுகளை இடிக்கக்கூடாது என்று தரையில் அமர்ந்தும், அதாவது மின்சாரத்தை துண்டிக்க வந்த மின்துறை ஊழியர்களிடம் மின்சாரத்தை துண்டிக்க கூடாது என்று வாக்குவாதத்தில் எடுத்து அவரை கீழே இறங்க வைத்தனர். மேலும் தாங்கள் நீதிமன்றம் சென்றிருப்பதாகவும் 5 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால அந்த பகுதியில் சூழ்நிலையில் பதட்டம் ஏற்பட்டதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்ந்து 5 நாட்கள் தங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.